காலம் உள்ளளவும் அல்லாஹுவை பற்றி ரசூலை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற மகன் வேண்டும். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவது போல தன் மகன் ஆலிமாய், இமாமாய், உஸ்தாதாய், முதர்ரிசாய், தாயியாய், காதியாய், எத்தனை பரிணாமம் இந்த மார்க்கத்தில் இருக்குமோ அத்தனையும் வேண்டும் என்று கேட்டவர்கள் இமாம் ஷாஃபியினுடைய தாய் போன்றவர்கள். தற்கொலை செய்யாத கூட்டம் உலமாக்கள். பெரிய பெரிய பணக்காரன், தொழிலதிபர், நடிகர், நடிகை எல்லா பயிலும் தற்கொலை பண்ணிக்கிறான். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை செய்யாத கூட்டம். மாத்திரை சாப்பிடாம படுத்த உடனே கொரட்டை விடுற கூட்டம். நம்ம தூக்கமெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். உலகத்தில் நிம்மதியான தூக்கத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். நாங்கள் உரத்து சொல்லுகிறோம், பசியால் ஒரு ஆலிம் இதுவரை மௌத்தானதில்லை. சாப்பாடு இல்லை என்கிற கஷ்டம் அகில உலகத்தின் எந்த ஆலிமுக்கும் அல்லாஹ் வைக்கவில்லை. மனைவியின் கொடுமையை அனுபவித்தால் அவுளியாவாகி விடலாம் என்பதும் தெரியும். ஆமாம், நிறைய பேர் அவுளியாக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வாங்கிறது அவ்வளவு. ஒரு ஹதீஸ் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா, மனைவியின் கஷ்டங்களை அனுபவிக்கிற ஆம்பளைகளுக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கூலி உண்டாம். ஆமாம், நம்மில் நிறைய பேர் ஐயூபுகள். அவங்க 18 வருஷம் நோய்வாய்ப்பட்டாங்கன்னு வருது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். நம்ம காலம் பூரா வேலை நிறுத்தமே செஞ்சதில்லை. வேலை நிறுத்தம் செஞ்சால் தொழுக வைக்கிறதெல்லாம் முத்தவள்ளிக்கு பாடாக போயிடும். பெரிய பாடு. இன்னும் முத்தவள்ளிகள்லாம் தொழுக வைக்கிற அளவுக்கு தயாராகலை. அதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أوتيتم من العلم إلا قليلا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழா தலைவர், சனது வழங்கி துவா செய்திருக்கிற ராஷிதுல் உலமா ஹஸ்ரத் கிபிலா தாமத் பரகாத்துஹும், மரியாதைக்குரிய நூருல் இஸ்லாம் மற்றும் இந்த மஸ்ஜிதினுடைய மாண்பார்ந்த நிர்வாக பெருமக்கள், சங்கைக்குரிய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள், இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய சேலம் மற்றும் தமிழகம் தழுவிய அளவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், நிறைய முக்கிய உலமாக்கள், பெயர் சொல்ல வேண்டும் என்கிற பேராசை இருந்தாலும் ஏற்கனவே என்னுடைய நிறைவுரை சிற்றுரையாகி இருக்கிற ஒரு சூழலில் நான் உங்களோடு எல்லா பெயர்களையும் சொல்ல முடியாததால் சுருக்கமாய் முடிக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓஎம் ஹஸரத் சொல்லுவாங்க, கடைசியில் பேசுறதுன்னு எங்கே கேட்டாலும் கபூல் செஞ்சிரு, 1/4 மணி நேரம் தான் கிடைக்கும். ஹஸரத் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்படி ரொம்ப நேரம் பேசணும்னு பயமே இல்லை, கடைசியாக போட்டால் சரின்னு சொல்லிடுங்க, 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் கிடைக்கும். பள்ளிவாசல் திறப்பு விழாவில் எம்எல்ஏ எம்பி எல்லாம் பேசி முடித்து கடைசியில் 1:20 நம்ம கையில் கொடுத்து 1:30 முடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி
இந்த முறை பொன்னாடையில் அதிக நேரம் போகாமல் நான் முன்பே மைக்கை வாங்கியிருக்கிறேன். இந்த மதரசாவில் ஏறத்தாழ லால்பேட்டை, மதுரை, கிளியனூர் நிறைய பட்டமளிப்பு விழாக்களுக்கு நான் போய் கொண்டு தான் வருகிறேன். இங்கே வசூலாகிற மாதிரி எங்கேயுமே ஆகிறதில்லை. அன்பானவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் 1965 துவங்கிய நூருல் இஸ்லாமுடைய கல்வி பயணம் இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய தொலை தூரத்தை அரபிக் கல்லூரிகளின் வரலாற்றில் நூருல் இஸ்லாம் கடந்திருக்கிறது. 17வது மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழா இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 30 வருஷமாக ஹாஃபிஸுகளை இஸ்லாமிய உலகத்திற்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். முதன்முறையாக இந்த முறை பெண் ஹாஃபிலா பட்டம் பெறக்கூடிய ஹாஃபிலாக்களையும் அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு மகத்தான நீண்டகால சேவையை செய்வதற்கு 2 தரப்பினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் அவசியம். ஒன்று கல்லூரியின் நிர்வாக பெருமக்கள், இன்னொன்று கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்கள். உள்ளபடியே பொறாமையாக இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த நிர்வாகம் இங்கிருக்கிற முதர்ரிசுகளோடு அசாத்திதாக்களோடு ஒத்துழைத்து இந்த மதரசாவை ஏறத்தாழ வென்றெடுத்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். அல்லாஹ் நூற்றாண்டுகளை கடந்த இந்த பயணத்தை கபூல் செய்வானாக. நூற்றாண்டுகள் வரைக்கும் அதற்கு மேலும் இதை நீட்டித்து வைப்பானாக. குறிப்பாக ஹாரூன் ஆஜியார், ஈசி ஆஜியார் போன்றவர்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு, தன்னலமற்ற அர்ப்பணிப்பு, ஆணி அடித்து வைத்தார் போல இங்கே அமர்ந்திருக்கிற உஸ்தாதுமார்கள், உஸ்தாதுகளும் போகிறதா இல்லை, நிர்வாகமும் அனுப்புகிறதா இல்லை. அந்த மாதிரி இங்கே சேலம் நூருல் இஸ்லாம் கண்ணு வைக்கலை, உள்ளதை சொல்கிறேன். நூருல் இஸ்லாமினுடைய உஸ்தாதுமார்கள். ஆக இந்த நிர்வாகிகள் மற்றும் அசாத்திதாக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் ஒரு கல்லூரி திறம்பட நடக்க முடியாது. தமிழக அளவில் பல்வேறு கல்லூரிகளை பார்க்கிற போது இந்த 2ல் 1 ஃபெயிலியர் ஆகும் போதுதான் கல்வியின் தொன்மை, அதனுடைய பாரம்பரியம் எல்லாமே பட்டு போகிறது. அந்த அடிப்படையில் வெற்றிக்குரிய இந்த இருவரும் 2 தரப்பும் இணைந்து வருங்காலங்களிலும் பயணிக்க அல்லாஹ் அருள்வானாக என்கிற நல்ல துவாவோடு நான் பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளை, ஹாஃபிதுகளை, ஹாஃபிதாக்களை நோக்கி அவர்களின் வழியாக 1-2 செய்திகளை மாத்திரம் எனக்கு தரப்பட்ட குறுகிய நேரத்தில் நான் சொல்லி முடிக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கிற நூருல் இஸ்லாமிலிருந்து தொடங்கி நீங்கள் உலகம் முழுக்க இருக்கிற மதரசாக்களினுடைய நீண்ட பயணத்தை நோக்கினால் நமக்கெல்லாம் தெரியும். மக்காவிலே தாருல் அர்கம் என்ற ஒரு வீடு இருந்தது. ஒரு 16 வயசு பையனுக்கு சொந்தமான வீடு. அல்லாஹுவின் தூதரை, எனது வீட்டை மார்க்க பணிகளுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அவர் உதவ முன்வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மறுநாளே அந்த வீட்டுக்கு குடி போய் விட்டார்கள். நிறைய சஹாபிகள் முஸ்லிமானது அந்த வீட்டிலே வைத்து, தாருல் அர்கம் என்பது இந்த உலகத்தின், இந்த உம்மத்தின், இஸ்லாமிய உம்மத்தினுடைய முதல் மதரசா தாருல் அர்கம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்டவர்கள் கலிமா சொன்னது அந்த வீடு. அதற்கு பின்னாலே மதீனாவினுடைய சுஃபா திண்ணை மதரசா, தாருல் அர்கமிலே இருந்து, சுஃபாவிலே இருந்து தொடர்ந்து வரக்கூடிய மதரசாக்களின் பாரம்பரியத்தினுடைய இன்றைய நூற்றாண்டு வரையிலேயும் உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மதரசாக்கள் தான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உயிர் நாடி. முஸ்லிம் சமுதாயம் முழுக்க முழுக்க சார்ந்து இயங்க வேண்டிய மிகப்பெரிய நிறுவனம் மதரசாக்கள், குறிப்பாக அரபு கல்லூரிகள். என்ன செய்கிறார்கள்? சாப்பிட்டு விட்டு தூங்குவார்களோ என்று தப்பாக வெளியிலிருந்து பார்க்கிறார்கள். மார்க்கத்தை பாதுகாக்கிற மிகப்பெரிய அரண்கள் தான் சமுதாயம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரபு கல்லூரிகள்.
அதுவும் தமிழகத்தில் ஏறத்தாழ 80% அரபிக் கல்லூரிகள் கல்வியை இலவசமாகவே தருகிறது, கட்டணம் பெறுவதில்லை. நவீன காலத்தில் வந்திருக்கிற சில கல்லூரிகள் வேண்டுமானால் மாதந்தோறும் உணவு செலவு, படிப்பு செலவு என்று கட்டணம் பெறலாம். இந்த நூருல் இஸ்லாமை போல தமிழகத்தில் சுமார் 80% மதரசாக்கள் கட்டணம் பெறுவதில்லை, இலவசமாக. ஏறத்தாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை போல் அன்றில் இருந்து இன்று வரைக்கும் இந்த மகத்தான பணியை செய்கிறார்கள். இது நீடிக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய உழைப்பு. 7 வருஷம் இவர்கள் ஓதி முடித்திருக்கிறார்கள். நான் நேற்றைக்கு முன்தினம் லால்பேட்டையில் பேசுகிற போது கூட சொன்னேன், சமீப காலத்தில் 7 வருஷங்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது சில பேர்த்துக்கு. 7 வருஷமா அப்படின்னு. அவங்க பிகாம் 3 வருஷம், பிஏ 3 வருஷம், எம்காம் அதுக்கு மேலே 2 வருஷம், எல்லாம் 3 வருஷத்தில் முடியுதல்ல. எம்பிபிஎஸ்ஸே 4-5 வருஷத்தில் முடிஞ்சு போயிருதல்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க 7 வருஷமா இப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை. நான் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும், 30 வருஷம் படித்தாலும் மார்க்க கல்வி கம்மி தான், நிறைவல்ல. 30 வருடம் படித்தாலும் நமக்கு முன்னாலே எனக்கு நீண்ட பட்டியல் போட தெரியும். 20 வருஷம் ஓதியவர்கள், 30 வருஷம் ஓதியவர்கள், மௌத்து வரைக்கும் ஓதியவர்கள். அங்கங்கே 7 வருஷம் வேணான்னாங்க, 6 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. எங்கே போகும்னு தெரியல. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு விளம்பரம் பார்த்தோம், நீ மதரசாவுக்கே வர வேணாம், ஆன்லைனில் கொஞ்ச நேரம் வா, நான் மௌலவி பட்டம் தர்றேன்னு ஒரு ஆள். ஆமாங்க, சிரிக்கிறீங்க நீங்கள், ஆனால் வந்திருக்கு, நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. என்னென்னா மதரசாவே இல்லையா, கொஞ்ச நேரம் அப்படி ஆன்லைனில் படிச்சுட்டாங்கன்னா மௌலவி ஃபாசில் பட்டம் எல்லாம் கொடுக்குறாங்களாம். 7 வருடம் எதற்கு என்று கேட்கிற சமுதாயத்திற்கு சொல்லுகிறேன், 7 வருடம் கற்றதும் சேர்த்து ஆக கடுகளவு. நிறைய படித்தாக வேண்டும். அதுவும் அவர்கள் முயற்சியில் தான் கல்வி. ஒரு பணக்கார தந்தைக்கு பிறக்கிற மகன் தானா தந்தைக்கு பின்னாடி பணக்காரன் ஆயிடுவான். சில போஸ்ட் பதவி எல்லாம் கூட தானா அவங்க அத்தா பதவிக்கு தானா மகன் உக்காந்துருவான். அவருக்கு பின்னால எல்லாமே தானாக அடுத்த மகனுக்கு கிடைக்கும். தந்தை ஆலிமாக இருப்பதால் மகன் ஆலிமாக முடியாது. இவன் தனியா 7 வருஷம் ஓதணும், அதற்கு மேலும் ஓதணும், ஆபீஸ் ஆகணும், மௌலவி ஆகணும், முஃப்தி ஆகணும், காரி ஆகணும், எல்லாம் ஆகணும். 10 வருஷமோ 15 வருஷமோ ஓதணும். ஒரு தந்தையிடமிருந்து வாரிசாக பெற முடியாத பட்டம் மௌலவி, மௌலவி ஆலிம். இது 7 வருஷம் இவர்களுடைய தந்தை ஆலிம் என்பதாலே இவர்கள் வரவில்லை. கஷ்டப்பட்டு இவர்களும் ஓதியாக வேண்டும். இந்த நேரத்தில் நான் குறிப்பாக இந்த பெற்றோரை பாராட்ட வேண்டும். இங்கே பேசினவங்க எல்லாரும் மௌலவிகளை, மதரசாவை, உஸ்தாதுகளை எல்லாத்தையும் பாராட்டியிருக்கலாம். குறிப்பாக நான் பெற்றோர்களை பாராட்டி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு டேட்டுக்கு இந்த பையன் வெளியே போய் சம்பாதிக்க போனால் ஒரு 10,000 15,000 வாங்குவார். நல்ல சம்பளமே கொடுப்பாங்க. நம்ம ஈசாட்ட போனால் 50,000 1 லட்சமே கொடுத்துருவார் இந்த வயசில். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் அர்ப்பண உணர்வோடு 7 வருஷ காலம் முடித்திருக்கிறார்கள். சில பேர் இதோட முடிக்கிறாங்க, இதுக்கு அடுத்தது சில பேர் ஃபாசிலுக்கு போவார்கள். எங்காவது பாக்கியாத்து சாலிகாத்தோ தேவபந்தோ அங்கேயோ இங்கேயோ எங்கேயாவது போய் அவர்கள் மேற்படிப்பை தொடருவார்கள். பல்லாண்டுகளாக இவர்களை மார்க்கத்திற்காக என்று அர்ப்பணிக்கிற பெற்றோர் இதுவரைக்கும் அல்ல இனிமேலும் தீனை ஹயாத்தாக்குவதற்கு என் மக்களில் ஒருவரை தருகிறேன் என்று தந்த அந்த பெற்றோர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். தாய்மார்களின் துவா, என் பையன் ஆலிமாகணும் அப்படின்னு அநேகமாக இந்த பெற்றெடுத்த தாய்கள்லாம் துவா செஞ்சிருக்கணும். என் பையன் ஹாஃபிஸ் ஆகணும்னு துவா செஞ்சிருக்கணும். தாய்மார்களினுடைய வளர்ப்பிலும் அவர்களின் பங்களிப்பிலும் தான் உலகத்தில் எக்கச்சக்கமான உலமாக்கள் கிடைத்தார்கள். நீண்ட வரலாறுகள் சொல்லும் நேரமும் சூழலும் அல்ல. உங்களுக்கு தெரியும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாய், மாலிக் ரஹ்மத்துல்லாஹிக்கு 4-5 வயசு. இந்த அன்னைக்கு உள்ள ஆலிம்கள்லாம் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பெரிய குப்பாயம், அந்த குப்பாயத்தை தூக்கி போட்டு விட்டு ஆலிம்கள் கட்டுற மாதிரி தலப்பா, 7 முழம் தலப்பா. நம்ம கட்டினாவே பயங்கரமாக இருக்குது. அத்தனூன்னு குழந்தைக்கு கட்டி விட்டு
இதே மாதிரி பெருசாகி ஆலிமா பார்க்கணுன்னு கையை பிடிச்சி அந்த தாய் கூட்டிட்டு வந்து மஸ்ஜிது நபவியில பாடம் நடத்தி கொண்டிருந்த ரபியா ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். ரபியாவிடத்தில் 10 வருஷத்திற்கு மேல் ஓதினார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மஸ்ஜிது நபவியில. அந்த ஆலிமை பிடித்துக்கொள், அவரிடம் உள்ள கல்வி எல்லாம் உன்னிடத்திலே வருகிற வரைக்கும் நீ அவர்களிடத்திலே ஓதிக்கொண்டே இரு. ஆசையா அழகு பார்த்து போலியா ஆலிம்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு போய் மாலிக் இமாமினுடைய தாய் விட்டாங்க. பின்னாளில் அதே மஸ்ஜிது நபவியில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்துகிற போது கண்குளிர பார்க்கிறது அந்த தள்ளாடுகிற வயதான தாய். திடீர்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்திட்டு இருக்கிறப்ப பின்னாடி உட்காந்துருப்பாங்க குடிசையில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய தாய். அவர்களை பற்றிய குறிப்புகளில் கிடைக்கிற வரலாறு, இடி இடிச்ச மாதிரி திடீர்னு ஒரு சத்தம். பாடம் நடத்தி கொண்டிருப்பது மாலிக் இமாம். என்ன இப்படி திடீர்னு ஒரு சத்தம், எல்லாரும் சேர்ந்து கோஷம் போடுற மாதிரி இருக்குதேன்னு கேட்டாங்களாம். இந்த கிழவியின் தாய் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாய்கிட்ட சொன்னாங்களாம், இல்லை இல்லை பாடம் நடத்துகிறப்ப அவர் தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார், அங்கே உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தினுடைய எருகமுக்கல்லா தான் உங்களுக்கு இப்படி கேட்டிருக்குது. பேரிடி இடித்ததை போல சப்தம் என்றால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் அங்கே உட்கார்ந்து இமாமிடம் மாலிக் இமாமிடம் பாடம் படித்ததை சின்ன வயசுலேயே 5 வயசுல தலப்பாவை கட்டி விட்டு அழகு பார்த்த தாயினுடைய பங்களிப்பு அங்கே முக்கியம். நிறைய தாய்மார்கள் தான் அவரவர்களினுடைய மக்களை உருவாக்கினார்கள். பெற்றோர்களினுடைய பாராட்டு, அவர்களை வாழ்த்தி பேசுதல் என்பது இது போன்ற முக்கிய. தாய் கண்ணீர் விட்டு துவா செய்தால் மகன் ஆலிமாவான், ஆஃபிதாவான், உலகத்தின் தலைவராகவே ஆவான். உங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இந்த ஹாஜரா என்கிற தாயின் கண்ணிலே வழிந்த கண்ணீர் குழந்தையின் காலிலே இருந்து பீரிட்டு தண்ணீரை வர வைக்கிறது அல்லவா. ஒரு தாயின் கண்ணீர் எப்படிப்பட்ட பிரளயத்தையும் உருவாக்கிவிடும் சக்தி பெற்றது. நிறைய பேருடைய தாய்மார்கள் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த வரலாற்று வரிகளில் நீங்காத இடம் பிடித்தவர்கள். அவர்களெல்லாம் உருவாக்கித்தான் உங்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே 7 வருஷம் என்பதை நிறைவாக தயவு செய்து கருத வேண்டாம். எக்கச்சக்கமாக இன்னமும் நாம் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி இவ்வளவு காலம் ஓதுவதற்காக இவர்களை கொடுத்த நீங்கள், ஓதி முடிச்ச உன்னையும் கூட நிறைய காசு இவர் தரணும்னு தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம். இவர்கள் மார்க்கத்தை உயிர்ப்பிக்க போராடுகிற பணியில் பொருளாதாரம் குறைவாகவே இருக்கும். நான் இந்த பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இல்மை தேர்ந்தெடுத்தவனுக்கு பதவியும் வரும், பொருளும் வரும், எல்லாம் வரும். பால்ய வயசுல இருந்து நாம் கேள்விப்பட்ட செய்தி அல்லவா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் கேட்பான், 3இல் எது வேண்டும்? கல்வி, பொருள், பதவி. அல் இல்மு வல் மாலு வல் ஜா, 3இல் 1. சின்ன வயசு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற இர்ஷாதுல் இபாத் கிதாபில் இந்த செய்தி இருக்கும். 3 கொடுத்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இல்மு வேண்டும் என்றார்கள். காசு வேணான்னு தேர்ந்தெடுத்தாங்க, பதவி வேணான்னு தேர்ந்தெடுத்தாங்க, இல்மு வேணும்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? 3மே கிடைச்சது. 3மே உல்லிம்னா மன்திகத்தைர் வ ஊதினா மின் குல்லி ஷை, எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கப்பட்டோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். தேர்ந்தெடுத்தது எதை தெரியுமா? இல்மை. கல்வியை தேர்ந்தெடுத்தால் கூடவே பொருள் வரும், பொருளாதாரம் வரும், அல்லது பொருளுக்கான வழிகள் வரும், அல்லது பொருளாதாரத்தை கையிலே வைத்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் வந்து விடுவார்கள், எல்லாம் வந்து விடுவார்கள். பதவியும் பொருளும் கல்வியின் துணை சாதனங்கள், அது தானாக வரும். நீ ஓதி முடித்து விட்டாய், எவ்வளவு சம்பளம்னு கேட்க வேண்டாம். காசே இல்லாவிட்டாலும் காலம் உள்ளளவும் நீ மார்க்கப்படியாற்ற வேண்டும் என்பதைத்தான் கேட்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த வரலாறாக இருக்கலாம். இன்றைய போர் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற பலஸ்தீன கஸ்ஸா,
2 வயசு குழந்தை, ஒரு தாய், தகப்பனார் மௌத்தாயிட்டார். எத்தீம் என்கிற அடையாளத்தோடு, விதவை என்கிற பெயரோடு அந்த ஊர்ல இருக்க விரும்பல. என் பையனை நான் ஆலிமாக்க வேண்டும். பெரிய லட்சியத்தோடு வளர்ந்த மார்க்க கல்வியின் தாகம் எடுத்த தாய் கூட்டிட்டு போறாங்க மக்காவுக்கு. கொண்டு போய் விட்டாச்சு. 10-11 வருஷம் மக்காவில் ஃபுல்லா பையன் ஓதிட்டார். 2 வயசுல வந்தது, தகப்பனார் வஃபாத்தான ஒன்று வந்தது. பையனுக்கு பேர் முஹம்மது. ஓதியாச்சு, மக்காவில் போகிறான். முடிச்சுக்கலான்னு நினைக்கிறார் பையன். காரணம், வருவாய் இல்லாத கணவன் வஃபாத்தாகி போன தந்தை. இந்த தாய் மக்காவில் உள்ள வீட்டில் எல்லாம் வேலை செஞ்சு, பாத்திரம் கழுவி, வீட்டு வேலை செய்து தன் மகனை ஓத வைக்கிறார்கள். மகனே, மக்காவில் முடித்தா பத்தாது, மதினாவில் நிறைய பேர் இருக்காங்களாம், அங்கே போய் ஓதிட்டு வா. மதினாவுக்கு போனார்கள். 5 வருஷம் அங்கேயும் ஓதி முடித்து திரும்ப அம்மாட்ட வந்தாங்க. மகனே, யமனில் ஒரு ஊர் இருக்கான், யமனுடைய சன்னால பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் இருக்காங்களாம், நீ அங்கே கொஞ்சம் போய் ஓதிட்டு வா. ஒரு 3 வருஷம் போகிறார். யமனில் போய் 3 வருஷம் முடிச்சுக்கலாம். இதோட யமனை முடித்து விட்டு வருகிற போதே உள்ளத்தில் சிந்தனை, போய் எங்கள் அம்மாவை பாத்திரம் தேய்ச்சி வீடு வீடா வேலை செய்கிற அந்த அம்மாவை இனிமேல் உட்கார வச்சு சோறு போடணும், இனி ஆகாது அப்படின்னு சொல்லி வந்தா தாய் சொல்லுகிறாள், எவ்வளவு பெரிய கல்வி தாகமுடைய தாயாக இருக்க வேண்டும். இங்கே நிறைய தாய்மார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதால் அவர்களை ஊக்குவித்து சொல்லுகிறேன். மகனே, பக்தாதில் நிறைய உலமாக்கள் இருக்காங்களாம், பெரிய பெரிய அளவில் ஓதுறவங்கெல்லாம் அங்கே தான் போகிறாங்களாம். பக்தாதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். மக்கா முடிந்து, மதினா முடிந்து, யமன் முடிந்து, பக்தாதுக்கு போன இடத்தில் இவருடைய அளப்பரிய ஆற்றலை பார்த்துவிட்டு ஓதுவது ஒரு பக்கம், மறுபக்கம் பாடம் நடத்தினார்கள். இவ்வளவு பெரிய திறமையானவர் என்று மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு தகவல் கிடைத்து அரண்மனைக்கு வர சொல்லி சில வருஷம் அங்கேயும் கழிஞ்சது. நீ ஊருக்கு போன ஹாரூன் ரஷீது பாதுஷா அனுப்பி வைக்கிற போது ஒரு பை நிறைய தங்க காசு கொடுத்து போ ஊருக்குன்னாங்க. மக்காவுக்கு வருகிறார். இந்த தாயிட்ட தகவல் சொல்கிறாங்க, உன் பையன் வர்றாரு, முகம்மது வர்றாரு, சும்மா வரல, அரசர் கொடுத்த தங்க காசோடு வர்றாரு, இனி உனக்கு லைஃப்பில் எந்த கவலையும் இல்லை, பெரிய பையில் தங்க காசோடு வர்றாரு, பரம்பரையே சாப்பிட்ற மாதிரி, உனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னப்போ திரும்ப சொல்லி அனுப்பிச்சது அந்த தாய். சொல்லுங்கள் எனது மகனிடம், மக்காவுக்குள் நுழைகிற போதே இருக்கிற ஏழைகளிடம் அத்தனை தங்க காசையும் பிரிச்சுட்டு எங்கிட்ட ஓத போன மாதிரியே அந்த பையன் திரும்பி வரணும், அவன் கல்வியோடு வரட்டும், காசோடு வர வேண்டாம். அன்பானவர்களே, யார் தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ. 2 வயசுல தகப்பனார் மௌத்தாகி அந்த தாய் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்க வேண்டும், எவ்வளவு பிரயாசைப்பட்டிருக்க வேண்டும். பக்தாதில் இருந்து வந்து அதே மாதிரி வாசல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறுங்கையோடு தாயிடத்தில் வந்து நிற்கிற போது அகில உலகத்தின் மாபெரும் சட்டமேதையை தன் மகனை நிறுத்தி பார்க்கிறார்கள் அந்த தாய். நீ ஓதி முடிச்சிட்ட, இப்போ நம்ம மௌலவிகளை பார்த்து நம்ம ஊரில் உள்ளவங்களும் உலகத்தில் உள்ளவங்களும் கேட்குறாங்க, எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எங்கே கிடைக்கும், மதரசாவுக்கு போனால் எவ்வளோ, இமாமா போனால் எவ்வளோ, இல்லை ஃபாரினுக்கு போறியா? ஓதி முடித்து விட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீர்களோ அதற்கு நேர் எதிர் சிந்தனை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய தாய் எல்லா காசையும் தங்க காசை கொடுத்து போட்டு வெறுங்கையோடு தன் மகனை வர சொல்லி உலகத்தின் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் தோற்று போகிற அளவுக்கு இல்மை காலமெல்லாம் மௌத்தாகிற வரையும் கற்றுக் கொடுக்க சொன்னார்கள். 52 வயசு இமாம் ஷாஃபி வஃபாத், உங்களுக்கெல்லாம் தெரியும். 52 வயதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னும் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் இன்றைக்கு வாழுகிற சுமார் 180 கோடி பேரில் 50 கோடி பேர் அந்த ஒரு மனிதரை பின்பற்றுகிறார்கள். ஒரே ஒருவர் இமாம் ஷாஃபிஈ ஒற்றை மனிதர் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் தக்பீர் கட்டுகிற 50 கோடி பேர், அந்த ஒற்றை மனிதர் எழுதி வைத்த பிரகாரம் குடு தோதுகிற 50 கோடி பேர், தொழுகை முறைகளிலிருந்து எல்லா சட்டத்தையும் உலகத்தின் பெரிய சட்டமேதை என்கிறார்களே, யார் உருவாக்கியது என்று நினைக்கிறீர்கள்? பெற்றோரின் கனவு, பெத்த தாயின் கண்ணீர்,
ஊடு ஊடா பாத்திரம் தேய்ச்சாவது என் பையன் ஆலிமாகணும்னு கேட்ட அந்த துடிப்பு இருக்கிறது அல்லவா. அல்லாஹு அக்பர். நான் நீண்ட வரலாறு இது சொல்லிக்கொண்டே போவேன். ஏராளமான மார்க்க அறிஞர்களை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி தந்து காசு வேண்டாம், காலம் உள்ளளவும் அல்லாஹுவை பற்றி ரசூலை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற மகன் வேண்டும். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவது போல தன் மகன் ஆலிமாய், இமாமாய், உஸ்தாதாய், முதர்ரிசாய், தாயியாய், காதியாய், எத்தனை பரிணாமம் இந்த மார்க்கத்தில் இருக்குமோ அத்தனையும் வேண்டும் என்று கேட்டவர்கள் இமாம் ஷாஃபியினுடைய தாய் போன்றவர்கள். ஒரு குழந்தையில இருந்து இப்படி எத்தனையோ பேத்தை உருவாக்கிய எத்தனையோ தாய்மார்கள். அன்னைக்கு அந்த உலமாக்களுடைய தாய்மார்கள் யாரும் இனிமேல் உனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு கேட்கல. ஆனால் இன்னைக்கு உள்ள பொருளியல் உலகத்தில் நாம் ஓதி முடிக்கும் போதே அதை கேட்கிறோம். நான் தயவு செய்து இந்த மௌலவி ஆலிம்களுடைய ஹாஃபதுகளுடைய பெற்றோரை கேட்கிறேன், நீ எவ்வளவு காசு தருவேன்ட்டு இவங்கள்ட்ட கேட்காதீங்க, கேட்க வேண்டாம். நீ எங்கு இருந்தாலும் மௌத்தாகிற வரை மார்க்க பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மாத்திரம் சொல்லுங்கள். காசு எவ்வளவு கிடைக்கும் என்று வேண்டாம். காசு வரும் போகும். காசு உள்ளவர்களின் பிரச்சனைகள் நமக்குத்தான் தெரியும். நான் விவரமாக சொல்ல விரும்பவில்லை. லனா இல்முன் வலில் ஜுஹலா இமாலுன் ரலீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா. அல்லாஹுடைய பொருத்தம் இது நம்மை இல்முக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி நிறைய பட்டமளிப்பு விழாவில் சொல்லியிருக்கேன். ஒரு 4-5 செய்தி சும்மா நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். உலகத்தில் தற்கொலை செய்யாத கூட்டம் உலமாக்கள். பெரிய பெரிய பணக்காரன், தொழிலதிபர், நடிகர், நடிகை எல்லா பயிலும் தற்கொலை பண்ணிக்கிறான். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை செய்யாத கூட்டம். மாத்திரை சாப்பிடாம படுத்த உடனே கொரட்டை விடுற கூட்டம். நம்ம தூக்கமெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். உலகத்தில் நிம்மதியான தூக்கத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். நாங்கள் உரத்து சொல்லுகிறோம், பசியால் ஒரு ஆலிம் இதுவரை மௌத்தானதில்லை. சாப்பாடு இல்லை என்கிற கஷ்டம் அகில உலகத்தின் எந்த ஆலிமுக்கும் அல்லாஹ் வைக்கவில்லை. சொல்ல போனால் டெய்லியும் நான்வெஜ். அபுதாயிர் ஹஸரத்துடைய எடை 110 கிலோ. இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். சமீபத்தில் கேட்ட அதிர்ச்சியானது 110 கிலோ. ரகசியத்தை சொன்னதுக்காக மன்னிச்சுக்கணும். அவர் பசியால் ஒரு ஆலிம் சாப்பாடு இல்லை என்று ஒருபோதும் அவன் கஷ்டப்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் 100% தவிர 99.9% மனைவிகளோடு மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள். குடும்ப நிலவரம் தெரியும், விரலின் வீக்கம் தெரியும், சட்டியில் எவ்வளவு மாவிருக்கிறது என்று தெரியும், மனைவியின் மனம் புரிகிற சைக்காலஜியும் தெரியும், மனைவியின் கொடுமையை அனுபவித்தால் அவுளியாவாகி விடலாம் என்பதும் தெரியும். ஆமாம், நிறைய பேர் அவுளியாக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வாங்கிறது அவ்வளவு. ஒரு ஹதீஸ் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா, மனைவியின் கஷ்டங்களை அனுபவிக்கிற ஆம்பளைகளுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கூலி உண்டாம். ஆமாம், நம்மில் நிறைய பேர் அய்யூபுகள். அவங்க 18 வருஷம் நோய்வாய்ப்பட்டாங்கன்னு வருது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நம்ம காலம் பூரா. அன்பானவர்களே, பசியினால் மரணம் இல்லவே இல்லை. அதே போல இல்லறமான இனிய இல்லறம் நிச்சயமாக ஆலிம்களுக்கு சொந்தம். இதுக்கெல்லாம் மேலே ஒரு செய்தி, உலகத்தில் ஸ்ட்ரைக் பண்ணாத சமூகம். வேலை நிறுத்தமே செஞ்சதில்லை. வேலை நிறுத்தம் செஞ்சால் தொழுக வைக்கிறதெல்லாம் முத்தவள்ளிக்கு பாடாக போயிடும். பெரிய பாடு. இன்னும் முத்தவள்ளிகள்லாம் தொழுக வைக்கிற அளவுக்கு தயாராகலை. யாரும் கோவிச்சுக்க வேணாம். நிறைய பேர் குல்ஹுவல்லாவிலவே இருக்கிறார்கள். இது எல்லாம் காசில்லாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிற நிறைவான வாழ்க்கையினுடைய அடையாளங்கள். என் பையன் நீ ஓதி முடிச்சிட்ட, எனக்கு எவ்வளவு தருவ என்று நீங்கள் கேட்கவே வேண்டாம். அதையெல்லாம் தாண்டி கேளுங்கள். நிறைய பெற்றோர்கள் ஆசைப்பட்டது அவர்களின் பிள்ளைகள் உலகளாவிய அளவில் ஹிதுமத் செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் அப்படி நினைத்தார்களோ அந்த பேரண்ட்ஸ்,
அந்த தாய்மார்களின் பிள்ளைகள் அப்படியே ஆனார்கள். சின்ன வயசு இமாம் புகாரி, உங்களுக்கெல்லாம் தெரியும், கண் பார்வை போயிடுச்சு. சின்ன குழந்தைக்கு கண் பார்வை போச்சுன்னா யாருக்கு வருத்தம் வராது? திரும்ப 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 அழுதாள் அந்த தாய், இமாம் புகாரியுடைய தாய். தொடர்ந்து தஹஜ்ஜத்தில் துஆ, என் பையனுக்கு பார்வை வேண்டும், என் பையனை பெரிய ஆலிமாக்க வேண்டும். தாயின் துஆ தவிர வேறொன்றும் இல்லை. உறங்கிக் கொண்டிருக்கிற போது கனவில் காணுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கனவிலே காணுகிறார்கள். யா ஹாதிஹி ரத்தல்லாஹு பஸர இப்னகி பிகஸ்ரதி துஆஇகி. யா ஹாதிஹி, ஏமா இவளே, இந்த பெண்ணே, அல்லாஹ் உன்னுடைய மகனின் பார்வையை திரும்ப தந்து விட்டான் உன்னுடைய துஆவின் காரணமாய். சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இரவு திடுக்குற்று எழுந்து ஃபஜ்ரு தொழுகை வரை காத்திருந்து ஃபஜ்ருக்கு தூங்கி கொண்டிருக்கிற 2 பசங்க, பெத்த பசங்க. ஒருவர் முஹம்மத், அவங்க இமாம் புகாரி, இன்னொருவர் அஹ்மத், அவர்களை விட மூத்த சகோதரர். 2 பையனையும் ஃபஜ்ருக்கு எழுப்பிவிட்ட போது தடுமாற்றத்தோடு பிடித்து கூட்டி செல்ல வேண்டிய புகாரி, முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி, தானாக போய் உதவு செய்து விட்டு வந்து தொழுத போது சஜிதாவிலே வீழ்ந்து அழுதார்கள் அந்த பெண்மணி. கண் பார்வையை கொடுத்த உனக்கு இந்த முஹம்மது என்கிற குழந்தையை உனது பாதையில் நான் அர்ப்பணிக்கிறேன். 16 வயசில் கூட்டிட்டு வந்து 3 பேரும், தாய், முஹம்மத், அஹ்மத், 3 பேரும் ஹஜ்ஜுக்கு வந்து முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி இமாமை மட்டும் விட்டுட்டு சகோதரரும் தாயும் ஊருக்கு போனார்கள். மக்காவிலே இருந்து அவர்களும் 10 ஆண்டு காலங்கள் அங்கே படித்தார்கள். இடையில மதீனாவுக்கு போய் வந்தார்கள். 2 வருஷம் கழிச்சு 18வது வயசு. 2 வருஷத்தில் மக்காவின் உலமாக்களிடம் ஏராளமான வரலாறுகளை படித்து முடித்துவிட்டு கையில ஓலையும் கட்டையும் எடுத்து கொண்டு போய் 14வது இரவு, பௌர்ணமி இரவில் வெளிச்சம் அதிகமாக இருக்கும், விளக்கில்லாத காலம். அப்போது இப்போது போன்று கட்டப்படாத நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலா வெறும் மண்ணு. அந்த கபருக்கு பக்கத்தில் 14வது இரவில், பௌர்ணமி இரவிலே அமர்ந்து கொண்டு தாரீகுல் குபரா, தாரீகுல் கபீர் என்கிற சஹாபாக்களின் வரலாறை 18 வயசிலே ரசூலின் கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்த இமாம் புகாரியினுடைய முதல் பயணம். எக்கச்சக்கமான கிதாபுகளை எழுதி கொடுத்து காலம் உள்ளளவும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சேவகராய், உலமாக்களுக்கு தலைமை இடமாய் மாறிப்போன இமாம் புகாரிக்கு பின்னாலே அந்த பெத்த தாயினுடைய அழுகையும் கண்ணீரும், நான் இவனை மார்க்கத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று பொறுப்பெடுத்து கொண்ட அந்த தாயினுடைய அக்கறை இருக்கிறது. இங்கே நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். தயவு செய்து உலமாக்களிடம் உனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் என்று கேட்க வேண்டாம். கல்வியாளனாக மார்க்கத்திற்கு இவனை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் சொன்ன போதே உலகத்தின் எல்லா புகழும் உங்கள் தலைக்கு வந்துவிட்டது. வெறுமனே ஓதருக்கு கொண்டு போய் விட்டது மட்டுமல்ல, திரும்ப 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 படித்தார்கள். நாமெல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா வெறுமனே அனுப்பிச்சு விட்டாங்கிறது மட்டுமல்ல, காலம் உள்ளளவும் சேவை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இமாம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா ஓதி முடிச்சதாவெல்லாம் வரல. தரஸ்துல் இல்ம ஹத்தா சிர்து குத்துபன். கௌசுல் ஆலம் அவர்கள் குத்துபாக மாறியது எப்படி? நிறைய பேர் சொல்றாங்க அந்த கராமத் இந்த கராமத். இல்லை, தரஸ்துல் இல்ம ஹத்தா சிர்து குத்துபன். நான் கல்வியை படித்து 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 அதன் மூலமாகவே குத்துபாகி விட்டேன். குத்துபாகுவதற்கு இல்மின் கரை கண்ட இல்மு தேவை. இந்த 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 நான் சொன்ன நீண்ட பட்டியலிலே எத்தனையோ பெரியவர்கள், இவர்கள் எல்லாரும் அவர்களுடைய பெற்றோர்களால் மார்க்கத்திற்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் இன்றைக்கு 7 வருஷமோ பல வருஷமோ ஓதி முடித்திருக்கிறார்கள். கல்விக்கு கரை இல்லை, கல்விக்கு வயதில்லை, காலமெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் என் உரையின் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். அன்பான உலமாக்களே, மார்க்க அறிஞர்களாக இருந்து ஷரியத்தை மக்களுக்கு சொல்லுவது ஒன்று. நம்முடைய கடமையில் 2 கடமை இருக்கு. ஷரியத்தை சொல்லுவது ஒன்று, தொழுகணும், ஓதணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும்,
வட்டி வாங்கக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஷரியத்தின் உள்கட்டமைப்பிலையும் உலமாக்கள் தான் ஊழியர்கள். அடுத்து ஷரியத்தை பாதுகாக்கிற, வெளியிலிருந்து பாதுகாக்கிற, எல்லா விதமான இடையூறுகளிலே இருந்து உம்மத்தை பாதுகாக்கிற பணியிலேயும் ஊழியர்கள் உலமாக்கள் தான். நாட்டினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். பொதுச்சிவில் சட்டம் போல், வக்ஃபினுடைய மறுசீரமைப்பு சட்டம் போல் ஏராளமான பிரச்சனைகளை உம்மத்து சந்திக்கிறது. இது வெறுமனே அரசியல்வாதிகள் பிரச்சனைன்னு உலமாக்கள் தள்ளி நிற்க முடியாது. நிறைய உலமாக்கள் இருப்பதால், நிர்வாகிகள் இருப்பதால் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தியாக சொல்லுகிறேன். மெம்பர் படிகளை பொறுத்தவரை ஷரியத்தின் உள்கட்டமைப்பை பேசுபவர்கள் உலமாக்கள். ஆனால் ஷரியத்தை பாதுகாக்கிற விஷயத்திலேயும் தலைமையாய், முன்னோடியாய், வழி நடத்துபவராய், மக்களை திரட்டுபவராய் அல்லது கிளப்புபவராய் உலமாக்கள் தான் இருந்தாக வேண்டும். இந்த நாடு எதிர்நோக்குகிற மிக மோசமான சட்டங்களும் செயல்பாடுகளும் வருங்காலத்தினுடைய வியூகங்களும் அப்படிப்பட்ட கவலையை தருகிறது. எவன் வந்து சொன்னாலும் குர்ஆனை மாற்ற முடியாது, ஹதீஸை மாற்ற முடியாது. மக்கள்கிட்ட இந்த உணர்வுகளை ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டியது கடமை. வக்ஃப் சட்டம் வந்தால் வந்துட்டு போட்டும், பொது சிவில் சட்டம் வந்தால் வந்துட்டு போட்டும். எங்கேயோ இந்தியாவில் உத்தராகண்டில் ஒரே ஒரு ஸ்டேட்டில் தானே ஆக்கியிருக்கான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, ஜும்மாவினுடைய மேடைகள் ஒன்று ஷரியத்தின் உள்ரங்கத்தை பேச வேண்டும், அது நம்மிடையே, அல்லது ஷரியத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிற வியூகங்களை, இல்லை உயிரோட்டமான போராட்டத்திற்கு மக்களை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. குர்ஆனை மாத்துறதுக்கு இவன் யார்? ஹதீஸை மாத்துறதுக்கு இவன் யார்? நீங்களாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நாங்கள் மாறாத குர்ஆனுக்கு சொந்தமானவர்கள், மாறாத நபிமொழிகளுக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகத்தில் பாட புத்தகம் மாறுகிறது, இந்த உலகத்தில் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசியலமைப்பு சட்டம் மாறுபடுகிறது. இந்த உலகத்தில் ஏன் வேதத்தை கூட மாத்திட்டானுவோ? மாறாதது எங்களுடைய ஷரியத்தும் சட்டங்களும், எங்களின் குர்ஆனும், எங்களுடைய ஹதீஸும். இதை பாதுகாக்கிற விஷயத்தில் மக்களுக்கு உணர்வூட்ட வேண்டியது நம் கடமை. மாற்றவெல்லாம் முடியாது. மோடி அல்ல எந்த கேடி சொன்னாலும் நடக்காது, பண்ணவும் முடியாது, வழியும் கிடையாது. 1 கோடி உலமாக்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து சொன்னார்கள், இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு. قال الذين لا يرجون لقاءنا இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு. முஹம்மதே, இந்த குர்ஆனை மாத்திருங்க, இந்த குர்ஆனுக்கு பதிலாக வேற குர்ஆன் கொண்டு வாங்க, அல்லது பத்தில்ஹு, இந்த குர்ஆனையே கொஞ்சம் மாத்துங்க. என்ன சொல்லுகிறான் நல்லா தெரியுமா? நாயகமே சொல்லுங்கள். நாயகமே என்று மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற உலமாக்களே சொல்லுங்கள். என்ன? குல் மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி. நானா மாற்ற முடியாதுன்னு சொல்லுங்க. நாமும் அதைத்தான் சொல்ல வேண்டும். மா யகூனு லனா அன் நுபத்திலஹு மின் தில்காஇ அன்ஃபுஸினா. நாங்களாக குர்ஆனை வேறு குர்ஆன் கொண்டு வரவும் முடியாது, இருக்கிற குர்ஆனுடைய சட்டங்களை மாற்றவும் முடியாது. இன்னத்தபியு இல்லாம யூஹா இலை, வஹியை மட்டும் தான் என்னால் பின்பற்ற முடியும், சொல்லுங்கள் நபியே என்றான் அல்லாஹ். இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் எந்த அரசாங்கத்திற்கும் அதைத்தான் சொல்லுவோம். உயிர் வாழ்றதே தப்பு, ஷரியத்து மாறுச்சுன்னு சொன்னான். நான் வெறுமனே உணர்ச்சி வசப்படுவதற்காக மட்டும் சொல்லவில்லை. ஜகாத்து குறித்த மசாயில்கள் விவாதமான போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை அது, அயன் குசுத்தீனு வ அன ஹய்யுன். நான் உயிரோடு இருக்கிறப்ப மார்க்கத்தை குறைக்க விடுவோமா? குறையுமா? மார்க்கம் குறைய அனுமதிக்கலாமா? மார்க்க சட்டம் நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை குறையக்கூடாது என்று உரத்து உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு உலமாக்கள்கிட்ட உண்டு. இவன் என்னமோ ஒரு விஷமத்தனத்தில் பொது சிவில் சட்டம் என்கிறான். இந்த உத்தராகண்டில் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய சட்டத்தை மாத்திரம் கை வச்சிருக்கான். அதுவும் 4 தான்: நிக்காஹு, தலாக்கு, இந்த தத்தெடுப்பு முறை, வராசத்து. இந்த 4 சட்டமும் முஸ்லீம்களுக்கு ரத்து செய்யப்பட்டு அரசு சட்டமாக மாற்றப்படுகிறதுங்கிறான். அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் பொது சிவில் சட்டம்,
கீழே ஒரு வரி போட்டிருக்கான், பழங்குடி இனத்தை தவிர. ஏன்னா கொன்றுவான் அவன். இந்த பழங்குடின்னு இருக்கான் பாரு, ஆதிவாசி மலைவாசி இவன்லாம், நீ அவனுக்கெல்லாம் அவன் தனி சட்டம், அவன் தனி சிவில் கோடு அவனுக்கு இருக்குது, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நீ அவனுக்கெல்லாம் சட்டம் போட்டின்னா சேர்ந்து செத்து போகணும், விடமாட்டான். அதனால் பழங்குடியினரை தவிரங்கிறான். நாசமாக போன பொது சிவில் சட்டம் அந்த நாட்டில். இந்த எந்த கல்யாணமும் பண்ணாமல் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் சேர்ந்துட்டு வாழுதில்ல, அதுக்கெல்லாம் இன்றைக்கி லிவிங் டுகெதர்னு சொல்கிறான்ல, கெட் டுகெதருங்கிறான்ல. அவங்கவுங்களா சேர்ந்துக்கிறது கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் அவங்கவுங்களா கொஞ்ச நாளைக்கு போயிடுவாங்க, இருந்துட்டு இப்போ வேணாம் போர் அடிக்குதுன்னு பிரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. அதை பொது சிவில் சட்டம் சட்ட ரீதியான அங்கீகாரம் தருகிறது. அந்த நாட்டில் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிற பொது சிவில் சட்டத்தில் எழுதியிருக்கான், யாரும் யாரோடும் சேர்ந்து கொள்ளலாம், பிறக்கிற குழந்தை எங்களுக்கு பிறந்தது என்று பதிவு செய்தால் போதும். சேர்ந்து வாழ்கிறது மட்டுமில்ல, குழந்தையும் பெற்றுக்கலாமா, பெற்றுக்கிட்டு கொண்டு வந்து பதிவு மட்டும். நாசமாக போன பொது சிவில் சட்டம். கேட்டவனெல்லாம் காரி துப்புவான். ஏண்டா எல்லாவற்றிற்கும் ஐரோப்பிய நாடுகளை பார்க்கிற தற்குறிகளை உங்களை கேட்கிறேன். ஐரோப்பாவில் பொது சிவில் இல்லை, நீ தூக்கி வச்சு கொண்டாடுற அமெரிக்காவில் பொது சிவில் இல்லை. அங்கே எல்லாம் ஸ்டேட்டுகளில் வேறு சட்டம். ஒரு ஸ்டேட்டினுடைய சட்டம் இன்னொரு ஸ்டேட்டில் செல்லாது. யாருக்காக பொது சிவில் சட்டம்? ஷரீஅத்தை குறைப்பதை, ஷரீஅத்தை தள்ளி வைப்பதை, ஷரீஅத்திற்கு எதிரான போராட்டம் என்று வருகிற போது தயவு செய்து நீங்க தொழுவுங்க, நீங்க நோன்பு வைங்க, இதை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது முடியாது. உலமாக்கள் அந்த கட்டத்தை தாண்டி ஷரீஅத்திற்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் பேச வேண்டும். இவன் கொண்டு வர்றதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. நாங்கள் பாங்கை தடை செய்வோம், செஞ்சுவோம். நீ தொழுகையை தடை செஞ்சிருவியா? நீ பாங்கே தொழுகைக்கு தான் சொல்றோம். என் வீட்டில் நான் தொழுவதை, நான் சஜிதா செய்வதை கியாமத்து வரை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ கை வைக்கிறதெல்லாம் இங்கே அதிகமாயிட்டு தான் போகும். காலேஜுக்குள்ளே புர்கா போட விடமாட்டேன்னு என்ன நடந்தது? யார் புர்கா போடாமல் இருந்தா? புள்ளி விவரம் சொல்லுது, இந்தியாவில் நோஸ் பீஸ் வரையும் போடுறவங்க அதிகமாயிட்டே போகிறாங்களாம், அதிகமாயிட்டே போகிறாங்க. மேல் நாடுகளிலும் அதுதான். அவ நிர்வாணமாக நடிச்சிட்டு இருந்த நடிகைவெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் நோஸ் பீஸ் வரையும் போட வச்சுருக்கோம். ஐரோப்பிய கண்ட்ரியில் எக்கச்சக்கமான பேர் அப்படிப்பட்ட புர்காவோடு இருக்கிறார்கள். நீங்கள் புர்காவை தடை செய்யணுங்கிற, பாங்க தடை செய்யணுங்கிற, என்ன வேணாலும் தடை செய்ய, மாட்டுக்கறின்னு படுகொலையெல்லாம் பண்ண, நெஞ்சில் கை வச்சு சொல்லு, 1% பீஃப் சாப்பிட்றது கம்மியாக இருக்குதா? 1% கம்மியாக இருக்கா? இல்லவே இல்லையே. சென்னையில் உணவு திருவிழா நடந்துச்சு சமீபத்தில். உணவு திருவிழா பீச்சில் அங்கே போட்டிருந்தான். தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டத்தினுடைய எல்லா ஊருடைய ஸ்பெஷலைஸ்டு உணவுகளை பூரா வச்சுட்டான். 100கணக்கான கடைகள் உணவு திருவிழான்னு. இப்போவெல்லாம் பஞ்சம் இல்லாமல் இது ஒன்று தான் நடக்குது. புத்தக திருவிழாவுடைய கூட்டத்தை விட உணவு திருவிழாவுக்கு அதிகமாக வந்தது, அது வேற. இப்போது வந்தவன் எல்லாம் கடைசி வரையும் சுற்றி பார்த்து போட்டு திடீர்னு ஒரு குரூப் போராட ஆரம்பிச்சிட்டான். மாட்டுக்கறி கடை எங்கே அப்படிங்கிறான். ஏன்னா இல்லை, என்ன காரணத்தினாலேயோ முதல் கடையிலிருந்து ஸ்டாலில் கடைசி ஸ்டால் வரையும் பீஃப் மட்டும் வைக்காமல் விட்டானுவோ, போராட ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிச்சுக்கோ, போராட்டத்தில் ஒரு ஆள் கூட முஸ்லீம் இல்லை. நாங்களும் எங்களுக்கு தெரியும் எங்கே விற்கிதுன்னு, நாங்கள் பின்னாடி சந்தில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா. பாய்கள்லாம் யாரும் அங்கே நின்று கடை எங்கே இருக்குது, ஏன் மிஸ் ஆச்சுன்னெல்லாம் யாரும் கேட்கல, எங்களுக்கு தெரியும். ஆனால் அத்தனை பேரும் போராடி கடைசியில் வேற வழி இல்லாமல் இந்த கரூர் ஸ்டாலுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஸ்டாலை போட்டு, விருதுநகர் அந்த ஸ்டாலுக்கும் இதுக்கும் இடையில பீஃப்னு சொல்லி திறந்தா அங்கே மட்டும்தான் வரிசையில் நிற்கிறான். எல்லா வகையான இட்லி தோசை அது இது, திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, எங்கேயும் கூட்டம் இல்லை, அங்கே மட்டும்தான் கூட்டம். நீ மாட்டுக்கறிக்காக படுகொலையே செய்யலாம். இந்த நாட்டில் பீஃப் சாப்பிட்றதெல்லாம் உன்னால் குறைக்க முடியாது. எனவே நான் சொல்ல வருவது, ஷரியத்திற்கு எதிரான மனோபாவம் அரசிடம் இருந்தோ அதிகார மையத்திடம் இருந்தோ தொடர்ந்து ஏற்படுகிற போது அதற்கு எதிராக களமாட வேண்டிய முக்கியமான பொறுப்பு நமக்கு உண்டு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டுட்டா அப்புறம் இதுவும் சவுதி மாதிரி ஆயிரும். நம்ம நேரம் பாரு, சவுதியை எப்படி உதாரணம் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அவன் அங்கே எல்லாம் சாராய கடையெல்லாம் திறந்து விட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பக்காலாவில் மார்க்கெட்டுகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் மது விற்பனை செய்யலாம்.
இதில் வேற வக்கனையாக ஒரு ரூல் போட்டிருக்கான், ஒரு நபருக்கு 40 லிட்டர் மட்டும் தரப்படும். அட கொள்ளையில் 40 லிட்டர், அதை வேற எப்படி பிளாக்ல வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒரு நபருக்கு 40 லிட்டர். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி கடந்த ஆகஸ்டில் நினைக்கிறேன் வெளியே வந்த சட்டம் தெரியும் உங்களுக்கு. சவுதியினுடைய ஹோட்டல்களில் அந்நிய ஆண் அந்நிய பெண் 2 பேரும் ரூம் எடுத்து தங்குவதற்கு இதுகாரும் இருந்த தடை நீக்கப்படுகிறது. யார் வேணாலும் ஜோடியாக சேர்ந்து யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். அது இதுவரைக்கும் தடையாக இருந்த. நான் சொல்ல வர்றது, அங்கேயும் சத்தியத்தை உரத்து பேசிய உலமாக்கள் சிறைக்கு போய்விட்டார்கள். அவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 11 மூத்த ஆலிம் பெருந்தகைகள், குல்லியத்தை ஷரியாவினுடைய முதல்வர் உட்பட எல்லாம் உள்ள இருக்காங்க. ஆனால் பேசாத சில பேர் வெளியில தான் இருக்காங்க. சொல்ல போனா மெம்பர்ல அந்த முகமது பின் சல்மானுக்கு துவாவும் செய்கிறார்கள். சத்தியத்தை பேசாமல் மௌனமாக இருக்கிற ஆலிமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஊமை ஷைத்தான். அது சத்தியத்தை பேசாமல் இருந்தால் எந்த அரசு வந்தாலும் அதிகார மையம் வந்தாலும் அது வக்ஃப் சட்டமோ பொது சிவில் சட்டமோ எதுவாக இருந்தாலும் அவைகளை எதிர்த்து களமாட வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக நமக்கு உண்டு. இல்லாவிட்டால் எல்லா சட்டங்களும் மாற்றப்படுகிற போது அயன் குசுவான ஐயோன் நீ உயிரோடு இருப்பதில் அர்த்தம் இல்லை என்கிற சூழ்நிலை நிச்சயமாக வந்துவிடும். எனவே உலமாக்களே, ஷரியத்திற்கு உட்பட்டு மக்களுக்கு பேசிக் கொண்டிருப்பது சாதாரண காலம். அசாதாரண காலத்தில் நம்முடைய தலைப்புகளும் மாறியாக வேண்டும், மக்களை நேர்வழிப்படுத்தியாக வேண்டும். இந்த 2ஐ மாத்திரம் மிகச் சரியாக செய்யுங்கள் என்று பட்டம் வாங்குகிற உலமாக்களை மட்டுமல்ல உலமா சமுதாயத்தை கேட்டுக்கொள்வதோடு, எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாலும் 1:10க்கு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.